6 எம்பிக்கள் தேர்ந்தெடுத்தா ஒவ்வொரு எம்பிக்கிட்டையும் 100 கோடி 50 கோடி பணத்தை வாங்கிட்டு சீட் கொடுத்தாரு. அவருக்கும் சஞ்சய் சிங்குக்கும் ராகவ் சட்டாக்கும் சண்டை ஆரம்பிச்சது. ஒருவேளை தமிழகத்தில் திமுக வீழ்த்திய பிறகு அதிமுக கூட்டணி ஆட்சி வந்தால், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி போய் அங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா பஞ்சாப்ல அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமா. அந்த சங்கீதா அகர்வால் என்று சொல்லக்கூடிய கேஜ்ரிவாலுடைய மனைவி இந்த அம்மாவை அடிச்சு கிடிச்சு வெள்ள தெரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி. இதெல்லாம் தான் ஒரு பின்னணிங்க. தென்னிந்தியாவில் குறைந்தது 800 கோடி ரூபாய் அளவிலான சாராய ஊழலை செய்தார். இந்த 7 பேர் ரிசைன் பண்ணிட்டு ஏன் பாஜக சேர்ந்தாங்கன்னா அங்க பாஜக வளர இருக்கிறது. ஏன் ஆம் ஆத்மி கட்சி விட்டுட்டு வராங்க? அங்க அவர் விட்டது பிடிக்கல. ஷீஷ் மஹால் ஒன்று கட்டினார், கண்ணாடி மாளிகை, 145 கோடி ரூபாய்க்கு. ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஆயிடுவார். எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க. பிரசாந்த் பூஷன் வெளில போயிட்டாருமா. ஆஷிஷ் கேத்தான் ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் வெளில போயிட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சி டவுன் ஆகிட்டே போகுதுமா. அது அவர் வந்த வேலை சனியை பிடிச்சிட்டு, அது மாதிரி திமுகவுக்கு சனியை பிடிச்சிருப்பாரு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? வெற்றியுடன் இருக்கிறேன். பெயரே வெற்றியுடன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தமிழக அரசியல் களம் மாறுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய இறுதி கட்டம் வந்துவிட்டது. 3ஆம் தேதி மே மாதம் மட்டும்தான் அரசாங்கம். அதற்கு பிறகு அவர் முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புது பட்டம் பெற்று விடுவார் மு.க. ஸ்டாலின். கண்டிப்பாக சார். இப்ப அதனை அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு பெரிய பிரச்சனையும் போயிட்டு இருக்கு சொல்லலாம். ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியில இருந்து கிட்டத்தட்ட 7 எம்பிக்கள் முக்கியமான எம்பிக்கள் வெளியே வந்திருக்காங்க. இப்ப ஆம் ஆத்மி கட்சி தனித்து விடப்பட்டிருக்கான்ற கேள்வி வருது. இதுக்கு லோட்டஸ், அதாவது ஆபரேஷன் லோட்டஸ் அப்படின்ற அந்த ஆபரேஷனை பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பாஜக தான் காரணம்ன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது சார் அங்க உண்மையாது? ஆம் ஆத்மி கட்சி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய 2011-12 ஊழலை எதிர்த்து போராட வேண்டிய என்று கட்சி அண்ணா ஹசாரே ஆரம்பித்து வைத்தது. அதை தவிர மிக மிக துல்லியமாக நான் ஊழல் செய்ய மாட்டேன், என் குழந்தை மீது சத்தியம், நான் காரில் போக மாட்டேன், ஆட்டோ ரிக்ஷா மோட்டார் சைக்கிள் தான் போவேன் என்றெல்லாம் சொன்னவர், வீட்டில் இருக்க மாட்டேன், அரசாங்க வண்டியில் போக மாட்டேன் என்றெல்லாம் சூறை ஒழித்தார். ஆனால் பதவி ஏற்றுக்கொண்ட 1 மாதம் 2 மாதத்திற்கெல்லாம் அவர் தன்னுடைய ஒரு லீலைகளை காண்பிக்க ஆரம்பித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து வாரணாசியில் போட்டி போடுவதற்கு வாரணாசி சென்றார். போதாதது வரைக்கும் தன்னை அராஜகவாதி அனார்கிஸ்ட் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார். இந்த பின்னணியில் பார்த்தால் அவருக்கு ஏற்ற மாதிரி கோவாவில் போட்டியிட போனார். குஜராத்தில் போட்டியிட்டார். மேற்கு வங்காளத்தில் 2011 போட்டியிட்டார். எங்கேயுமே ஜெயிக்க முடியாது போச்சு. ஆனால் பஞ்சாப்ல ஜெயிச்சுட்டாங்க. ஹிமாச்சல் பிரதேசத்துல ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இப்படி பஞ்சாப்ல அரசாங்கம் வந்த உடனே 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு இருந்தது வரவேற்கத்தக்கது. இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட கட்சி நிறுவனர்கள் அனைவருமே கட்சியை விட்டுட்டு போயிட்டாங்க. பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷன், யோகேந்திர யாதவ் போன்றவர்கள்லாம். அதில் ஆஷிஷ் கெய்தான் என்பவரும் நம்ம அசுதோஷ் குப்தா என்பவர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க தனியா. எல்லாத்த விட முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சில பிரபல பாடகர்கள், சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் பஞ்சாப்ல அரசாங்கம் வந்த உடனே அவருக்கு எம்பி கிடைச்சது. 6 எம்பி பண்ண வந்தாங்க. 6 எம்பிக்கள் தேர்ந்தெடுத்தா ஒவ்வொரு எம்பிக்கிட்டையும் 200 கோடி 50 கோடி பணத்தை வாங்கிட்டு சீட் கொடுத்தாரு. அதில் ராகவ் சட்டா என்பவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் எனக்கு மிக மிக நெருக்கமானவர், தெரிந்தவர். சஞ்சய் சிங் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு பிறந்தவர், வளர்ந்தவர் கான்பூரில். டெல்லியிலிருந்து சட்டசபை இது மூலமாக ராஜ்யசபாவிற்கு அனுப்பப்பட்டார் ஆம் ஆத்மி கட்சி மூலமாக. அவருக்கும் சஞ்சய் சிங்குக்கும் ராகவ் சட்டாக்கும் சண்டை ஆரம்பித்தது. அதை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சங்கீதா கெஜ்ரிவால் என்றவர், ஒரு சுவாதி மேவால் என்ற ஒரு பெண்மணி ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் டெல்லியிலிருந்து. அந்த அம்மையார் அரவிந்த் கெஜ்ரிவால் கூடவே இருக்கிறார். தே ஆர் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால
அந்த சங்கீதா அகர்வால் என்று சொல்லக்கூடிய கேஜ்ரிவாலுடைய மனைவி இந்த அம்மாவை அடிச்சு கிடிச்சு வெள்ள தெரிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி. இதெல்லாம் தான் ஒரு பின்னணிங்க. அந்த அவ்வளோ பெரிய நல்ல கட்சி அண்ணா ஹசாரேயால் வளர்க்கப்பட்டது. இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மேடையிலிருந்து வந்த ஆம் ஆத்மி கட்சி பிரபலமாக்கியது. டெல்லியில் 7க்கு 7 ஜெயிக்க பார்த்தார்கள், நடக்கலை. அதற்குள்ள பார்லிமெண்ட்ல எல்லா இடத்துலையும் நடத்துக்கு பார்த்தாங்க. அவர் எங்கே போனாலும் வெற்றியை கண்டார். ஆனால் சறுக்கு வந்தது, ஊழல் செய்தார். கே சந்திரசேகர் ராவ் என்று சொல்லக்கூடிய தெலுங்கானாவின் ராஷ்டிர சமிதியினுடைய மகள் கவிதா மூலமாக தென்னிந்தியாவில் குறைந்தது 800 கோடி ரூபாய் அளவிலான சாராய ஊழலை செய்தார். இந்த ஊழல்னால தான் எல்லாம் வந்ததுமா. கோவாவில் போய் கண்டெஸ்ட் பண்ணார். அங்கே 45 இடத்த போட்டார், ஒரு இடம் கூட ஜெயிக்கல. மேற்கு வங்க இடத்த போட்டாங்க, ஒரு இடத்த ஜெயிக்கல. குஜராத்தில் போட்டாங்க, ஒரு இடத்த ஜெயிக்கல. பஞ்சாப்ல ஜெயிச்சுட்டாங்க ஜோரா. அது காங்கிரஸுக்கும் பாஜகவிற்கும் அகாலிதளுக்கும் இருந்த சண்டையில இவர் ஜெயிச்சுட்டாரு. இப்போ அங்கே காங்கிரஸுக்கு விரோதமாக செய்கிறார்கள். 2027 தேர்தல் வருகிறது அங்கே அடுத்த வருடம். அந்த தேர்தலில் முஸ்தீப்பு காட்டுகிறது காங்கிரஸ். இந்த 7 பேர் ரிசைன் பண்ணிட்டு ஏன் பாஜக சேர்ந்தாங்கன்னா அங்கே பாஜக வளர இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அகாலிதள் என்பது மடிந்து ஒடிந்து விட்டது, காங்கிரஸும் மடிந்து விட்டது. இங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி பாஜகவுக்கு தான் சண்டைங்க 2027 தேர்தலில். ஒருவேளை தமிழகத்தில் திமுக வீழ்த்திய பிறகு அதிமுக கூட்டணி ஆட்சி வந்தால், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி போய் அங்கே பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா பஞ்சாப்ல அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமா. இந்த பின்னணியில் பார்த்தா தான் இந்த 7 எம்பிக்களும் இன்னும் 4 வருஷம் பதவி இருக்குமா அவங்களுக்கெல்லாம். அவங்களும் ஏன் விட்டுட்டு வருவாங்க? ஏன் ஆம் ஆத்மி கட்சி விட்டுட்டு வராங்க? அங்கே அவர் இருக்கிறது பிடிக்கல. ஷீஷ் மஹால் ஒன்று கட்டினார், கண்ணாடி மாளிகை, 145 கோடி ரூபாய்க்கு. இவர் ஜெயிலுக்கு போன போது இந்த ராகவ் சட்டா அவரை போய் பார்க்கவே இல்லை, பேசவும் இல்லை. எப்படி ராஜா தன் மனதில் வருத்தப்பட்டுகிறாரோ 2G கேஸும் போது என்னை யாரும் பார்க்க வரவில்லை என்று இவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இந்த ராகவ் சட்டாக்கும் எல்லாம் ஜெயிலுக்கு போட்டால் எல்லாம் பார்க்க வருவான்னு நினைப்பாங்க. யாருமே பார்க்க போகல, திமுக சரி ஆம் ஆத்மி கட்சியிலிருந்தும் சரி. இப்போ அந்த ராகவ் சட்டா பிளஸ் 6 அதர்ஸ் அங்கே மொத்தம் பஞ்சாப்ல ஒரு மாபெரும் கிளர்ச்சி வந்திருக்குதுமா. அதனால தான் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ்காரங்கிட்ட போகாத பிஜேபியில சேர்ந்திருக்காங்க. ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் வருது இல்லையா சார்? ராகவ் சத்தா அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த கட்சியை எதிர்த்து போராடினாரோ, எந்த கட்சியை நான் வீழ்த்துவேன், எந்த கட்சியை வீழ்த்திட்டு நான் அங்க தலைவராகுவேன்னு நினைச்சாரோ அதே கட்சி கூட போய் கூட்டணி வச்சதுன்றது ஒரு பெரிய விமர்சனமாவே இருக்குல்ல சார்? அதுக்கு அரசியல் 100 பக்கம் 100 வருடம் அது ஒன்றும் தப்பே கிடையாது. நாளைக்கு தமிழகத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி வைத்தார்கள், பழி சுமத்தினார்கள். காங்கிரஸ் ராஜீவ் காந்தியை கொலை செய்தது மு.க. ஸ்டாலின் என்று, மு.க. ஸ்டாலின் தகப்பனார் மு. கருணாநிதி என்று ஜெயின் கமிஷன்ல ரிப்போர்ட்டே கொடுத்தாங்க. கடைசியில் அதே சுப்பலட்சுமி ஜெகதீஷனோட மந்திரியா இல்லையா அவங்க? அதே ராகுல் காந்தி கட்டி பிடிச்சிக்கலையா ஸ்டாலின்? தன்னுடைய தகப்பனாரை கொலை செய்தது, சூத்திரதாரியாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பழி சுமத்திய பிறகு கூட ஜஸ்டிஸ் ஜெயின் கமிஷன் அந்த ரிப்போர்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன். அதனால என் மேலே கேஸ் கூட இருக்குது, முன்னா சிபிஐ கேஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் மேலே நான் தான் அதை பப்ளிஷ் பண்ணேன் டெல்லியில். எனக்கு நான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி போட்டேன். அப்போ பண்ண அந்த மாதிரி அரசியல் 100 நடக்குமா? காங்கிரஸ் திமுக ஒன்றாவான்னு யார் நினச்சிங்க? இப்போ பிஜேபி போகலான்னு யார் நினச்சாங்க? அதனால சட்டா பாஜக சேர்றது தப்புன்னு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. பட் அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு சேர்ந்துட்டார். ஆனா இதே இன்னொரு கேள்வி வருது இல்லையா சார்? இப்ப அந்த ஆபரேஷன் லோட்டஸ் அப்படின்றத திமுகவிடம் செயல்படுத்துமா பாஜக அப்படின்ற கேள்வி வருது. இதே நிலைமை அவங்களுக்கும் வருமா? காங்கிரஸ் திமுகவிற்குன்ற கேள்வி வருது. ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்புக்கு அவசியமே கிடையாது. திமுக தோல்வியா இதே மாதிரி ஒரு 5-6 பேர் கனிமொழி தலைமையில் வெளியே வந்து விடுவார்கள் என்று பேச்சு டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. அதனால தான் அந்த அம்மா எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னாங்க. உதயநிதி முதலமைச்சராக்குவது யாருமா விடுவாங்க? அதனால அந்த பிழை வரத்தான் வரும். அது யதார்த்தம். எல்லா கட்சியும் இருக்கத்தான் இருக்கிறது. அதிமுக வரலையா? ஜெயலலிதா செத்து போன அப்புறம் மரணம் அடைந்த பிறகு திமுக வரலைங்களா? எங்க ஸ்டாலின் அதிமுக எல்லாரையும் இழுத்து போட்டுட்டாரு. இவங்க கட்சி உடஞ்சிருமோன்ற பயம் இருந்தது இல்லை. எதுக்காக ஓ பன்னீர்செல்வம் உள்ள வரணும் சொல்லுங்க? அது மாதிரி திமுக 2026 மே மாதம் 5ஆம் தேதி பதவிக்கு வரவில்லை என்றால் அந்த திமுக கழகம் உடையும். பாஜக உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே உடஞ்சி வெளில வந்துடுவாங்க. அந்த அவ்வளோ ஒண்ணுமே இல்லை.
பழனிவேல் தியாகராஜன் மந்திரி சபையில வந்த 2ஆம் நாள் நிதியமைச்சரான போது 2021 என்ன சொன்னாரு? 30,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு சொன்னாரே இல்லையா? சபரீசனும் உதயநிதியும் அவர்லாம் வெளில வந்துருவாங்க. ஆனா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய நிலைமை என்ன நிலைப்பாடுல இருக்காரு சார்? ஏன்னா இப்ப ஆம் ஆத்மில இருந்து முக்கிய தலைகளான எல்லாருமே வெளியேறி இருக்காங்க. இனி அந்த கட்சியை எப்படி கொண்டு போக போறாரு? தேர்தல் வேற வருது, எப்படி சமாளிக்க போறாரு? தங்களுடைய 4ஆம் தூண் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்க சிரிக்காதீங்க நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒருவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஆயிடுவார். அவங்க சரணாகதி அடைஞ்சிட்டார்ல கருணாநிதி சரணு போய் வைகோ. மதிமுக எங்க இருக்குதுமா? மதிமுக உடைச்சது ஸ்டாலின், மதிமுக உடைச்சது அந்த மல்லை சத்யா வெளில கொண்டு போனாங்க. இப்போ மதிமுக எங்க இருக்குதுங்க? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா லெட்டர் பேட்ல இருக்கிறத தவிர அவருக்கு ஒன்றும் தம்மை இல்லைங்களே. அதே மாதிரி ஆயிடுவாரு அரவிந்த் கெஜ்ரிவால். நான் சொல்ற உதாரணம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் மதிமுக மாதிரி ஆயிடுவாரு. இல்ல அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாலும் தோத்துட்டு இருக்காங்களே, எதுக்காக ஸ்டாலின் அவரை கூப்பிட்டுட்டு பிரச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு? ராகுல் காந்தி வரலங்கிறதுக்காக. என்னைக்கு சார் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரோ அன்னைக்கு தான் பகத்சிங் மான் பஞ்சாப் முதலமைச்சர் கூப்பிட்டு தொலைபேசி மூலமாக கூப்பிட்டு சென்னையில் சொல்லியிருக்கிறார், சார் 7 பேர் வெளில போறாங்கன்னுட்டு. அவர் வந்த வேலை சனியும் பிடிச்சிட்டு, அது மாதிரி திமுகவுக்கு சனியும் பிடிச்சிடும் பாருங்க. அவர் வந்ததுனால திமுக உடைஞ்சிரும். அப்ப இப்ப பாஜக இவங்க போய் இணைந்ததெல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு, அதாவது இத்தனை வருடமா என்ன மாதிரியான நம்ம கொள்கையில செயல்பட்டு வந்தோமோ அதுக்கு எல்லாமே செஞ்ச ஒரு பெரிய துரோகம்ன்ற மாதிரி அதோட மூத்த தலைவர் சொல்லி இருக்காரு. இருக்குத்தான் இருக்கு. அதுக்காக தான் அவரே சொல்றாரு, அப்ப இருந்த சூழ்நிலை வேறு, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேறு. நான் அப்ப நான் ஆம் ஆத்மி கட்சியா பாடுபட்டேன். சட்டாவை விடுங்க, அங்க சஞ்சீவ் பாத்தக்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் ரொம்ப கிட்டக்குங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. அவர் தாங்க திட்டம் போட்டு எல்லாம் பண்ணாரு. அவரே வெளில போயிட்டாருமா. எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க. பிரசாந்த் பூஷன் வெளில போயிட்டாருமா. ஆஷிஷ் கேத்தான் ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் வெளில போயிட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சி டவுன் ஆயிட்டே போகுதுமா. அது இறுதியாக இதனுடைய எதிரொலி எந்த மாதிரி நமக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார் இந்த அரசியல் களத்துல? அரசியலில் சில கட்சிகள் மலரலாம், சில கட்சிகள் வீழலாம். அரசியல்ல யாருமே நிரந்தரமான எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஃப்ரெண்டு கிடையாது. அரசியல்வாதி எப்போ ஒன்றா வெளில எழுதுக்கலாம். எப்போ பாருங்க, டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல ஜெயிப்பான்னு யார் கண்டாங்க? அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஸ்ட்ரீட்ல. திமுக டெபாசிட் போகும்னு யார் கண்டாங்க? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா இல்லையா? திமுக டெபாசிட் போய் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்களா இல்லையா? அவங்கள ஒதுக்க வர முடியாது. இப்போ அண்ணா திமுக ஓய்ஞ்சுன்னு தினம் இந்த டெலிவிஷன்காரங்க பேசிட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, ஓபிஎஸ் போயிட்டாரு, அண்ணா திமுக ஓய்ஞ்சு. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி அரசியல்ல எது ஒன்று நடக்கும். இன்னைக்கு திமுக பதவி விட்டு இறங்கிச்சுன்னா நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆவாரு. அரசியல் எது ஒன்றா நடக்கலாம். அது மாதிரி ஆம் ஆத்மி கட்சி முடியுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. திருப்பி மலர்ச்சி வருவதற்கான சான்சஸ் உண்டு. இதனால பார்லிமெண்ட்ல பாஜகவுக்கு பலம் கூடியிருக்கிறது. பாஜகவிற்கு பார்லிமெண்ட் பலத்தை விட யூனிஃபார்ம் சிவில் கோடு, மகளிர் சட்டம்லாம் பாஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தான் பண்றாங்க. அதை தவிர பாஜகவுக்கு லாங்கர் ரன்ல இவர் எனிமியை வீழ்த்துவது தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது. காரணம் 2029 இவங்கெல்லாம் ப்ராபபிள் எனிமீஸா பார்க்கறாங்க பிஜேபி. அதனால தான் அப்ப அவங்க கட் பண்ணிடுறாங்க. அதனுடைய ஒரு அடித்தளமா தான் இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்ததா நம்ம பார்க்கலாம் சார். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.